அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஏழைகளை வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு தாங்க. பார்க்கு போய்ட்டு தாங்க எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஐடியாவே பண்ணணும். ஆனால் எங்கே எந்த பக்கம் போனாங்க தெரியல, பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே தான் போகணுமோ? ஆமாங்க, இதுக்குள்ளே தாங்க. இந்த பக்கம் ஒரு பார்க் இருக்குது, இயற்கை பூங்கா. இந்த பக்கம் என்ன இருக்குது? போர்டே காணோம். எல்லாம் கடைங்களாக இருக்குங்க நிறைய, பரவாயில்ல. ஆனால் கூட்டமே இல்லைங்க. எப்படிங்க பிஸ்னஸ் இது ரன் பண்ணுறாங்கன்னு தெரியல. வீக் டேஸில் மட்டும்தான் நல்லா ஓடும் போல். ஆனால் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, ஏகப்பட்ட ரேட்டு இருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குங்க, ஜாயின்ட் ரெஸ்டாரண்ட் பத்மாவதி. ஸோ டிக்கெட் எடுக்கணும் போலங்க. காருக்கா? ஓ காருக்குங்க டிக்கெட்டு. டூ வீலர் எங்கே விட்றது? டூ வீலர் கவுண்டர் எங்கே இருக்குது? இதுங்க பார்க்கு. சத்தி இதுதானே சத்தி பார்க்கு. ஆனால் இந்த டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும். டூ வீலர் எங்கே விட்றது? பார்க்கிங்கு உள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்குங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் தாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு ஜாலியாக கடல் பண்ணி ஜாலியாக இருக்குங்க. வெயில் அடிக்குதா? இது பாருங்க, கீழ் விளையாடு மாதிரி. அது ஆப்போசிட். இப்படி இருக்கணும், இந்த பக்கம் இந்த பக்கம் வருது. வெயில் சன்னு பொறுக்குதுடா. அழகுதா? இப்படியும் வந்துட போதுடா. அப்பா சூடெல்லாம் இல்லை. போலாமா? அப்படி பார்க்குறாங்கப்பா. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஏலகிரிலேருந்து. ஸோ ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா இந்த பூங்கா பார்க்கு ரெண்டும் ஒன்று தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா போட்டிங் போனோம், அவ்வளோதாங்க. இந்த சின்ன பசங்களாம் வந்து ஜாலியாக விளாட்லாங்க, அது மட்டும் நல்லாயிருக்கும். மற்றபடிலாம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லைங்க. எல்லாம் நிறைய இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்தது வந்து வீக் டேஸ் வந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் வந்து மாற்றி வந்ததுனால எப்படிங்க இது நாங்கள் காலேஜா அதான் எவ்வளோ பெங்களூர் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஏய் சத்தி ஏதோ வந்துன்னுக்குறாங்க. டைமிங் பார்த்துக்கோ. அவ்வளோதாங்க, கீழே இறங்க போகிறோங்க. நம்ம கீழே போயிட்டு சாப்பிட்டு அவ்வளோதாங்க வீட்டுக்கு போக போகிறதுங்க.
இங்கே சாப்பிட்லாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கீழே வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா, ஒரு எடுத்துக்கிட்டு சொல்கிறேங்க எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஒரு சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 220 ருபீஸ் இருக்குதுங்க. இந்த ஒரு 220னா கூட அங்கே போய் நம்ம கீழே சாப்பிட்டோம்னா 2 பிரியாணி சாப்பிட்லாங்க அதுக்கு. ஸோ அதாங்க நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லைங்க. ஸோ அதனால் கீழே போயிட்டு ஒரு 2 சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு நானும் தம்பியும் அப்படியே கிளம்ப போகிறோங்க வீட்டுக்கு. ஸோங்க ஏலகிரி போலீஸ் ஸ்டேஷனுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் அது ஃபார்மசி ஒரு செக் போஸ்ட் மட்டும் அங்கே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் எங்கேன்னு தெரியல. அவ்வளோதாங்க கீழே இறங்க போகிறோம். இப்போ குடிச்சிட்டு யாரும் ட்ரை பண்ண வேணாம் வாங்க அப்படின்னு இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்க. நான் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் போன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் ஏலகிரி ஹில்ஸ். கீழே இறங்க போகிறோம். இறங்கிட்டோம். எங்கன்னா ஒரு சென்டரில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போக போகிறதாங்க வீட்டுக்கு. ஆனால் கப்புள்ஸ் தாங்க கரெக்டான பிளேஸ் இது. கப்புள்ஸாக வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாங்க. நம்மள மாதிரி ஆள் வந்தால் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லைங்க. ஆனால் போட்டிங் கூட நல்லாயிருக்கு, அவ்வளோதான். போட்டிங் விட்டால் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதாங்க. ஒன்று தாங்க சர்டிஃபைடாக இருக்குது, மற்றெல்லாம் நாட் சர்டிஃபைடுங்க. எதுவுமே இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்காங்க. எல்லாம் மே மந்த்து தான் தெரிஞ்சு ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வரும்போது மே மந்த்து பக்கம் தாங்க வந்தேன் 2 இயர் பேக்கு. அப்போ நல்லா இருந்துச்சு பார்க்கறது செய்கிறதுக்கு. இப்போலாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த பூங்காவை தவிர பூங்கா போட் அவ்வளோதான். மற்றப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் பாருங்கள் பஸ்ஸெல்லாம் வருது ஏலகிரிக்கு. ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் வந்துட்டிங்கன்னா பஸ் இருக்குங்க ஏலகிரிக்கு. டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ்க்குள்ளே தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பூங்காவுக்கு 20 ருபீஸ்ங்க பெர் பர்சனுக்கு. எங்களுக்கு 2 பேருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு அவங்க வந்து கூட்டின்னு போகிறதா இருந்தால் 50 ரூபாங்க. ஆனால் வந்து நம்மளே பெட்ரோல் பண்ணி போகிறதா இருந்தால் 100ங்க ஒரு ஆளுக்கு. நாமளே பெட்ரோல் பண்ணாலும் 200 கொடுத்துட்டு போனோம். அப்போ தாங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அவங்களாம் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுங்க. ஸோ அதனால தான். வாங்க ஸ்கோர் ஸ்பாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட திங்கிங் இருக்கும். அதாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்போ தான் கிளம்புனா அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே இப்போ இருந்து பார்க்கணுன்னா கூட ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா 2 தவிர ஒன்றுமே இல்லைங்க. அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோங்க. ஏன்னா ஈவினிங் ஆச்சுன்னா மழை வர ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மெட்கார்டு வர கழட்டிட்டுக்கிறோமா. ஸோ பின்னாடி உட்காரமும் சேர்த்துக்கு தலைக்கு மேலே அடிக்குங்க. ஸோ அதனால தான் அங்கே சீக்கிரம் கிளம்பிட்டோம். கீழே பாருங்கள் வியூ அப்படி பயங்கரமாக இருக்குங்க. மார்னிங் டைம்லாம் வந்துட்டா பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இருந்தீங்கன்னா ஒசூரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்க் இருக்குங்க. அந்த பார்க்கே விளையாட்டு போயிடலாம் போல் இங்கே வர்றதுக்கு. அப்படி தாங்க இருக்குது. ஆஹா டர்னிங் மட்டும் சூப்பராக இருக்குதுங்க. டயர் இல்லைங்க. இல்லைனா கூட படுத்து வளையலாம். ஆனால் டயர் சுத்தமாக இல்லை நம்ம வண்டியில். நான் படுத்து வளைஞ்சோம்னா ஒரே முட்டை அவ்வளோதாங்க. ஸோ அதனால தாங்க பார்த்து போகிறதா இருக்குது. சரிங்க ஸ்கர், வாங்க கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டோங்க. கீழே வந்துட்டோம். இங்கே ஒரு பார்க் இருக்கும். அது பார்க்கு ஒன்றுமே நல்லாவே இல்லை. இன்ஸ்டியூட்டு ஃப்ரீ இல்லை, காசு. நம்ம ஏலகிரி விட்டா வெளியேறோங்க. நம்ம நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாதுங்க. ஏலகிரிலாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைங்க. நம்ம ஏலகிரி ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை ட்ரை பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே நல்லா இருக்கு.
கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கொல்லிமலை போயிட்டு உங்களுக்கு எல்லாம் கேப்சர் பண்ணி போடுறோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணலாங்க, போயிட்டு வேஸ்ட்டு தாங்க, எம்டியாக தான் வந்தோம். ஸோ பார்க்கலாங்க இந்த டைம் வந்து அப்படியே கொல்லிமலை போயிட்டு அப்படியே முருகர் டெம்பிள் சேலத்தில் பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நிற்கும். பார்க்கலாங்க அது நம்ம சோலோ ரைட் பண்ண போகிறோமோ இல்லை குரூப் ரைட் பண்ண போகிறோமான்னு தெரியலங்க. சோலோ ரைடாக இருந்தாலும் சரி, குரூப் ரைடாக இருந்தாலும் சரிங்க, மாஸ்க் காமிச்சலாம் நம்ம. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரிங்க. இது அப்போல்லாம் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது நான் இங்கெல்லாம் நடந்தே வந்து சாப்பிடுவோங்க. அங்கேருந்து இன்ஸ்டியூட் சொன்னாங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்தே வருவாங்க. பைபாஸ் வரைக்கும் நடந்து வந்து சாப்பிட்டு போவோம். ஆனால் நடந்து வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு இதுக்கே ஜீரணம் ஆயிருங்க, ஒன்றுமே இருக்காது. எப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் அப் அண்ட் டவுன் பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர் பக்கம் வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வந்து சாப்பிட்டு போகிறதுக்கோ சரியாக போயிடுங்க. இதோங்க நம்ம பொன்னேரி வந்து ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க பைபாஸுங்க. அப்போ அப்படியே அம்மைக்கு போயிட்டோம்னா திருப்பத்தூர் தாங்க. போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதாங்க வீட்டுக்கு. இன்றைக்கி ரைடு அவ்வளோதாங்க. நாளைக்கு ரைடு எங்கெல்லாம் பிளான் பண்ணுங்க. யாரும் முறைச்சுன்னு இருக்கிறான், அவன் வர்றது ராங் ரூட்டு. அவன் நம்மளை பார்த்து முறைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கெல்லாம் அப்படி தாங்க, ஆளுங்களே சரியில்லைங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. இதோங்க நம்ம பறக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் போய் தாங்க லன்ச்சு ஃபுட்டுக்கு வந்து பிரேக் எடுக்க போகிறோம். வாங்க ஸ்பாட் பறக்க ஆரம்பிக்கலாம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சாமியில் எடுத்துன்னு போகிறாங்க. என்ன சாமின்னு பேர் தெரியலங்க, தெரிஞ்சால் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து நானே, எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு. ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டைங்க. ஜோலார்பேட்டை வந்து ரீச் ஆக போகிறோங்க. இன்னும் ஒரு 500 மீட்டர் தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இதாங்க ஜோலார்பேட்டை. இப்படி போனால் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அது பாருங்கள், ட்ரெயின் என்னக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதாங்க வரும்போதே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் நம்ம திருப்பத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அவுட்லேருந்து இப்போ வந்து உள்ளே நுழைய போகிறோங்க. நம்ம இது ஃபுல்லாகவே திருப்பத்தூர் தாங்க. இது போயிட்டு சாப்பிட்ணுங்க. எங்கே சாப்பிட்றதான்னு தெரில திருப்பத்தூரில். உங்களுக்கு எதுனா நல்ல ஹோட்டல் திருப்பத்தூரில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், போய் நாங்களும் சாப்பிட்றோம். செம்மொழி நகர் இப்படி தாங்க, இந்த நகரே இப்போ தாங்க கேள்விப்படுறேன், செம்மொழி நகராங்க. என்னென்ன ஊருக்குன்னு பாருங்கள், செம்மொழி நகர். இன்னும் கொஞ்சம் போனால் தாய்மொழி நகர்னே வந்துடும் போல். வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கவர் போகலாம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ந்து கிளம்பிட்டவங்க சாப்பிட்டு. அடா வாய்ஸ் இப்படின்னா ஃபுல் சாப்பாடுங்க. 2 பிரியாணி, 200 ரூபாய்க்கு கபாபு, அப்புறம் ஐஸ்கிரீமு என்னென்னவோ சாப்பிட்டோங்க. நாங்கள் பாட்டுன்னு ஃபுல்லாக வச்சுங்க வயிறு. ஓய் யாரு சாமினி? அவ்வளோதாங்க. திருப்பத்தூர் கிராஸ் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே போய் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேங்க நான். இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. பரவாயில்ல.
பரவாயில்லைங்க. ஸ்டார்டிங்கில் நேரமே நல்லா இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க டக்குன்னு போய் டக்குன்னு வந்துட்டுக்கிறோங்க. நம்ம நேரம் நல்லா தான் கொண்டு நாள் ஃபஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் எங்கேங்க பஸ் ஸ்டாண்டா இது? அதனால தாங்க இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அதனால் இது ரஷ் ஆகுதுன்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டு. சிக்னல் போட்டாங்க கரெக்டாக. பறக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மழை வருது. போகும்போது லைட்டாக தூரல் வந்துச்சு, இப்போ வரும்போது தூரலுங்க. சே, ஆனால் விட்டு தாங்க வருது தூரல். வெயில் அடிக்குது, தூரலுது. என்னடா மழை இது? எக்கோ சைடில் பாராக்கோ. உங்கள் அக்கா வந்து வெளியே விட மாட்டாங்க போல். பாருங்களேன், எந்த பக்கம் போகிறாலும் அந்த பக்கம் வராங்க. என்ன பண்ணுறது? நான் இப்போ கிராஸ் எடுத்தாங்க. அவ்வளோதாங்க. ஒத்தாங்கரை ரோடு பிரிஞ்சிட்டோம். சேலம் ரூட்டு. யாருங்க இவங்கெல்லாம்? எல்லாம் கோளாறாகவே இருக்கிறாங்க. விடுங்க பார்த்துக்கலாம். என்ன கோளாறாக இருந்தாலும் நம்மளாம் அதெல்லாம் தட்டி தூக்கி போகிறவங்க நம்மளாம். மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க நல்லாவே எனக்கு தெரிஞ்சு. இப்போ மழையில் மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஆனால் மாட்டுங்களான்னு தெரியல. மாட்ட மாட்டேங்க, அதுக்குள்ள சொல்லி நடிச்சுட்டு போயிடுவேன். இந்த கௌசிக் குறுக்களை வந்தால் அதே மாதிரி வருது பாருங்களா. ஒரு ரீல்ஸில் கூட குறுக்கு அந்த கௌசிக் வந்தால் அந்த மாதிரி மெதுவாக வராங்க நம்மளுக்கு. எல்லாம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுன்னு போகணுங்க. எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான், ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக போகணுங்க. பாருங்க, அந்த மாதிரிலாம் போனோம். எப்படிங்க கிளாஸ் எடுக்குது நம்ம? ஏதோ பார்சல் எடுத்துன்னு போகிறாங்க காரில். இல்லை கார் உட்காந்து போவாங்க, பார்த்தா பார்சல். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஸ்குவாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து சேனலில் வந்து நம்ம அதிகமாக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ஸோ அதிகமாக போடுறதே இல்லை. இது மேலே கண்டினியூவாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸ்குவாட். ஆனால் வந்து டைமிங் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாரத்துக்கு வந்து 2 இல்லை 3 வீடியோ போடுற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் ஸ்குவாட். ஏன்னா தினமும் எல்லாம் போட முடியாது ஸ்குவாட். ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் போட முடியாது. நம்ம வேலையும் பார்க்கணும் இல்லையா? ஃப்ரீயாக இருக்கும் போதும் போட முடியும். ஸோ அதனால் வந்து பார்க்குறேன். ஏலகிரியில் இது மட்டும் தான் ஸ்குவாட் இருக்குதுன்னா வேறு என்ன இருந்தால் கூட நான் எதனா சுற்றினாலும் காமிச்சுட்டு இருப்பேன். எங்கே எதுவுமே கேப்சர் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஒர்த்தில் ஸ்குவாட் ஏலகிரி.
ஏன்னா மே மந்த் அந்த பக்கம் தான் இன்னும் கேம்ஸ் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க, அவ்வளோதான் ஸ்குவாட். ஃபால்ஸ்லாம் வந்து நீங்கள் போகணுன்னு இருந்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்குது ஸ்குவாட். ஆனால் வந்து தண்ணி வரல, அதனால தான் போகல. இந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்குது ஸ்குவாட், ஆனால் ஏலகிரியில் ஆனால் தண்ணி வரல இந்த டைமில், அதனால தான் போகல. சரி போய் நாத்துக்கு வேஸ்ட்டு தானே சொல்லிட்டு போகல. நெக்ஸ்ட் டைம் வேணால் தண்ணி வர மாதிரி என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸ்குவாட். அதே மாதிரி வந்து நம்மளோட ஸ்குவாடுக்கு வந்து நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் பேரே தெரியல. கண்டென்ட் இருக்குது பையா, என்னடா இது சேனல் நம்ம கேட்பேங்க. ஆமாம் ஸ்குவாட், பேர் தான் ஸ்குவாட், கண்டென்ட் இருக்குது பையா, ஆனால் கண்டென்ட்டே இருக்காது ஸ்குவாட் உள்ள. அப்படியே பட்டது ஸ்குவாட் நம்மளோட சேனல். விடுங்க எல்லாம் இனிமேல் கண்டென்ட்டோடு தாங்க போடணும்னு நானும் பார்க்குறேன். நான் இன்னும் ஒரு கரெக்டாக ஐடியா பண்ண முடியல ஸ்குவாட். ஏன்னா எப்படி எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, இப்போ இதெல்லாம் எதில் எடிட் பண்ணணும்னு எனக்கே சத்தியமாக தெரியல. ஸோ உங்களுக்கு எதுனா எதெல்லாம் எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல். நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி எப்படினாலும் போட்டுருவேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் சொல்கிற ஆப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா அந்த ஆப்பை நான் வந்து எடிட் பண்ணுறேன் ஸ்குவாட். லேபெல்லாம் வந்து கொஞ்சம் நாளும் ஆகும் ஸ்குவாட் வாங்கிறதுக்கு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்துருக்குறோம் கடத்துலேருந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம்னா ஸ்குவாட் லேப்டாப் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரியில் தான் ஸ்குவாட் சுற்ற போகிறோம் நம்ம. அதுதான் பிளான் எனக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போதைக்கு சேவிங்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கணும் ஸ்குவாட். ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரிலாம் போனோம்னா ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும், சமாளிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாமே இங்கேருந்தே போகும்போது தயாராக போகணும் ஸ்குவாட் அவுட் ஆஃப் கண்ட்ரி போகும்போது. ஸோ அதனால தான் அதுக்கு தான் பிளானிங் பண்ணி அதுக்கு தான் ஸ்குவாட் எல்லாம் பிளான் பண்ணுக்கிறோம். அது போயிடுவோம் ஸ்குவாட். இன்னும் வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே போயிடலாம், ஒரு ஃபியூ மந்த்ஸுக்குள்ளே போயிடலாம் ஸ்குவாட். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்குவாட். நான் போகும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரிலாம் போயிட்டோம்னா அங்கெல்லாம் நிறைய கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகலான்னு தான் இருக்குது. பார்ப்போம். சரி ஸ்குவாட், வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்களேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பரவாயில்ல ஸ்குவாட், மழையில் மாட்டாமல் தப்பிச்சு வந்துட்டோம் நம்ம. கிட்டத்தட்ட இன்னும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். மழையில் மாட்டாமல் போயிட்டுனா போதுங்க. ஆனால் பாருங்களேன் இந்த பக்கம் மழை லைட்டாக பேஞ்சு விட்டுட்டுங்குதுங்க. அதுவும் பாருங்க இந்த இடத்துல மழை இல்லை, ஆனால் இங்கே பாருங்களா ரோடு பாருங்களா ஃபுல்லாக மழை பெஞ்சுனுக்குதுங்க. விட்டு விட்டு பெஞ்சுனுக்குதுங்க. பரவாயில்ல பாருங்கள். எங்க இந்த பக்கம் வலுவாக பெஞ்சுனுக்குதுங்க மழை, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸ்குவாட். நம்ம ஊருக்கு வர மழை பாருங்களா அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்கு ஸ்குவாட். ஆல்ரெடி நம்ம தான் ஏதோ வந்து மழையில் மாட்டாமல் போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கெல்லாம் பாருங்கள் நல்லாவே மழை பெஞ்சுன்னு இருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? பரவாயில்ல தான் ஸ்குவாட். கடவுள் மேலே பாரத்தை போட்டு கிளம்பணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். இப்போ தான் ஸ்குவாட் அதெல்லாம் வந்து உணரன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போகும்போது அப்படி தான் நம்ம சொல்லிட்டு போனோம். ஒரு ஞாபகம் இல்லை இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் போய் வீடியோ பார்த்துருக்காங்க நம்மளாம். அதே மாதிரி தான் மழையில் மாட்டாமல் போயிட்டு வந்துட்டோம் நம்ம. அதுதான் ஸ்குவாட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் நம்ம ஊருக்கு. அசால்ட்டாக போயிடலாம். இதோங்க நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட் இது தான், லாஸ்ட் டோல்கேட் இது தாங்க. ஒரே ஒரு டோல்கேட் தாங்க. இப்போ வந்துட்டோம். அவ்வளோதான் ஸ்குவாட். இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கோப்ராவில் சார்ஜர் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ண போகிறேன் ஸ்குவாட். நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும்.
நம்ம வீடு. ஸோ அதனால் வந்து இங்கே நான் வந்து என் பண்ண போகிறேன். யாரையா நீ என் பண்ணுறேன்னு சொல்லணும்னா அதுக்குள்ளே என் பண்ணிட்டு போங்க நம்மளை. யாருப்பா நீ இன்றைக்கி ட்ரிப்பு ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்குது. அந்த அவங்க குறுக்குள்ள வரோம் இல்லை அது வருது. நான் தெரியல ஸ்கோர் போங்க. சரிங்க ஸ்கோர், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்டில். அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்து போடுறேன் நான். ஸோ அடுத்த ரைடு வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நம்ம கூட ஜாயின் பண்ணதாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போகலாம். ஓகே ஸ்குவாட், மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்குவாட். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ண போகிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் அமைக்கி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து டைன்னு அங்கே ஃபஸ்ட்லேயே வந்து காமிக்கும். ஓகேங்களா? சரி ஸ்குவாட், இதோடு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய், see you.